எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். NCET CEன்னு சொல்லிட்டு என்டர் கொடுங்க. ஸோ நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இந்த மாதிரி வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் NCET கிளிக் பண்ணுங்க, இதுவும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இது பியூர்லி JEE எக்ஸாம், நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண ஃபார்மேட் தான். ஸோ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு டிக் கொடுத்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. டென்த் சர்டிஃபிகேட்ல இருக்க மாதிரி பேரை டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம், மதர் நேம் ரெண்டுமே டென்த் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரியே கொடுங்க. ஆதார்ல இருக்க மாதிரி அட்ரஸ் கொடுங்க. கண்ட்ரி கரெக்டா கொடுத்துட்டு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், நெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் கரெக்டா கொடுங்க. இது அக்சஸ் எப்பவுமே இருக்கணும். அதே மாதிரி ஃபோன் நம்பரும் எப்பவுமே அக்சஸ் பண்ணக்கூடிய நம்பரா கொடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் யூஸ்வலா பெர்மனன்ட் அட்ரஸும் சேமா இருக்கும். டிக் கொடுத்துடலாம். 8 டிஜிட் பாஸ்வேர்டு, ஆல்பா நியூமெரிக் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்கணும். எல்லாமே செக் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டே வந்து அக்ரி கொடுத்து சப்மிட் அண்ட் சென்ட் OTP கொடுங்க. OTP மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைப் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நேஷனாலிட்டி இந்தியன் கொடுங்க. ஸ்டேட் ஆஃப் டொமிசில் தமிழ்நாடு கொடுங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுங்க. சுகர் இருந்தது, டயபெட்டிஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குன்னா எஸ், இல்லைன்னா அப்ளை பண்ணியிருந்தா அப்ளை பண்ண நம்பர் கேட்பாங்க, அது கொடுத்துருங்க. ஸோ என்னைக்கு அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட்ல பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. அது யார் இஷ்யூ பண்ணான்றதும் அந்த சர்டிஃபிகேட்லேயே இருக்கும், அதை கொடுத்துடலாம். காஷ்மீர் இமிகிரண்ட் கண்டிப்பாக நோ தான் கொடுக்கணும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் அர்பன் இல்லை ரூரல் எதுவும் கொடுத்துருங்க. பிலோ பவர்ட்டி யூஸ்வலாக நோ கொடுங்க. அப்புறம் எஸ் கொடுத்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்பாங்க, பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது அதனால டிஃபென்ஸ் அப்பா ஆர்மிலையோ நேவிலையோ இருந்தாருன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. NCC கோட்டாஸ் இருக்கு, NCC கோட்டா வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கு. என்ன லாங்குவேஜ்ல படிச்சு பாஸ் பண்ணிருக்கீங்கன்றது கொடுத்துருங்க. தமிழ் மீடியம்னா தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் கொடுங்க. பிசிக்கல் சார்ஜ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க.
நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓடிபி மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ஆதார் எந்த நம்பரோட ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். அப்பா ரெடி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் மீடியம் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும் இங்கிலீஷ், இல்லைனா தமிழ் வேணும் தமிழ் கொடுத்துடலாம். எக்ஸாம் சென்டர் சாய்ஸ் தமிழ்நாடே கொடுங்க. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடமும் மற்ற மாவட்டம்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது நியர்பையோ அதே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாதர்ஸோட தொழில் என்னன்றது கொடுத்துருங்க. அதே மாதிரி அம்மாவோட ஒர்க்குன்னு அவங்க என்ன படிச்சிருக்காங்க அதை கொடுத்துருங்க. மேண்டேட்டரி சப்ஜெக்ட் 1 அது 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மேண்டேட்டரி சப்ஜெக்டில் நம்ம எந்த சாய்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, பட் லாங்குவேஜில் பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம் 2வது. நெக்ஸ்ட் டொமைன் சப்ஜெக்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான். ஃபிசிக்ஸ் படிச்சு காமர்ஸ் குரூப் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ எது அவங்க பேக்ரவுண்டோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும், அவங்க படிக்காத சப்ஜெக்ட் அப்ளை பண்ண சொல்லிடாதீங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ கோர்ஸ் என்னன்றது நம்ம இங்கேயே செலக்ட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நான் என்ஐடி புதுச்சேரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணுறேன் என்ன கோர்ஸுங்கிறது. ஐஐடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் கொடுப்பேன் எப்போவுமே. ஐடியில் கரக்பூர் ஃபர்ஸ்ட் கொடுப்போம், ஏன்னா இதுதான் கொஞ்சம் பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஜோத்பூர், மூணாவது ரோப்பர், இல்லை புவனேஸ்வர் கொடுக்கலாம், புவனேஸ்வர் நியர்பை. ஐஐடி புவனேஸ்வர். அடுத்தது ரோப்பர். அதுக்கப்புறம் என்ஐடிஎஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். திருச்சிராப்பள்ளி, என்ஐடி திருச்சி. அதுக்கப்புறம் புதுச்சேரி. அதுக்கப்புறம் கேலிக்கட். ஸோ இங்க 2 கோர்ஸ் இருக்கு, செகண்டரி பிஎஸ்சி பிஎட் அண்ட் ஃபவுண்டேஷன் பிஎஸ்சி பிஎட் 2 இருக்கு. நீங்க ரெண்டுமே சூஸ் பண்ணணும் கேலிக்கட்ல.
நெக்ஸ்ட் காலிக்கட் கீழே பார்த்தீங்கன்னா சாத்தமங்கலம் கோழிக்கோடுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் கொடுத்துருங்க. அந்த ப்ரிப்பரேட்டரி பிஎஸ்சி பிஎட். நெக்ஸ்ட் வாராங்கல். ஸோ வாராங்கல் தெலுங்கானான்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துடலாம். ஸோ தெலுங்கானா செலக்ட் பண்ணுங்க. ஆட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் போபால் கொடுங்க. ஸோ போபால் கொடுக்கறதுக்கு முன்னாடி மைசூர் கொடுத்தீங்கன்னா ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் RIன்னு ஒன்று இருக்கும். இதுல 2 கோர்ஸ் இருக்கு, BA BEd ப்ரோக்ராம் இருக்கு, BSc BEd ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருந்தா ஓகே. இது காமர்ஸ் குரூப் பார்த்தா BA மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ அவங்க வந்து BA கோர்சஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். மைசூர் முடிச்ச உடனே புவனேஸ்வர் கொடுங்க. புவனேஸ்வர்ல ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் மிடில் BA BEd ப்ரோக்ராம் இருக்கு, BSc BEd ப்ரோக்ராம் இருக்கு, இது எல்லாமே செலக்ட் பண்ணுங்க. அகைன் புவனேஸ்வர். மிடில் BSc BEd ப்ரோக்ராம். புவனேஸ்வர் கொடுத்துட்டு செகண்டரி BA BEd ப்ரோக்ராம். ஸோ BSc BEd நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக கொடுக்க சொல்கிறோம். அது சயின்ஸ் கிராஜுவேட்னா BSc கொடுங்க, இல்லைன்னா ஆர்ட்ஸ் கிராஜுவேட்னா BA கொடுத்துருங்க. ஸோ ஆர்ட்ஸ் கிராஜுவேட் கம்பல்சரியாக சயின்ஸ் கோர்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இது போக அஜ்மேர் இருக்கு. அஜ்மேர் ஸோ BA BEd ப்ரோக்ராம், BSc BEd ப்ரோக்ராம் 2 இருக்கு. ஸோ அஜ்மேர் ஏன் லாஸ்டா போடுறோம்னா டிஸ்டன்ஸ் மட்டும் தான் ரீசன். ஸோ RIE போபால் இருக்கு, அது கூட அப்ளை பண்ணிடலாம். ஸோ அஜ்மேருக்கு முன்னாடி போபால் கொடுத்துட்டு கூட அஜ்மேரை லாஸ் பண்ணிக்கலாம், லாஸ்டா போட்டுடலாம்.
ஸோ காலேஜ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஸோ இது கொடுத்த பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாஸ்டு, இயர் ஆஃப் பாசிங் 2024, குவாலிஃபைங் எக்ஸாம் 10th ஆர் ஈக்குவலன்ட்டு, பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரல்னா கிராமம்னா ரூரல் கொடுங்க. ஸோ ஏற்கனவே மாதிரி இஎம்ஆர்எஸ் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்னே கொடுங்க, எய்டட் கொடுத்துடாதீங்க. ஸோ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், அவங்க அந்த ஸ்கூல் எங்கே இருக்கோ அந்த ஊரை கொடுங்க. தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் எய்தர் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கொடுக்கலாம் 10th. ரிசல்ட் மோடு பர்சன்டேஜ் கொடுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுலேயே இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம், இல்லை ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். மார்க் டோட்டலாக 500 மார்க்குக்கு 400 எடுத்திருக்காருன்னா அது கால்குலேஷன் ஆகும். ஸ்கூல் பேர், காலேஜ் எங்கே இருக்குது, பின்கோடு. ஸோ 12th இப்போ தான் அப்பியர் ஆகுறாங்க, அதான் அப்பியரிங், இயர் ஆஃப் பாசிங் 2026, குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், ஸோ இது கொடுக்கணும். அந்த ஃபைனல் கடைசி சாய்ஸ், ஃபைனல் எக்ஸாம் 12 10+2 சிஸ்டம் கண்டக்டட் பை ரெக்கக்னைஸ் சென்ட்ரல் ஸ்டேட் போர்டு, இதை கொடுக்கணும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது என்ன ஸ்கூலோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. ஸ்கூல் போர்டு டிஐஎம்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். பின்கோடு, ஸ்கூல் நேம். ஏன் காலேஜ் கேட்குறாங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லாம் ஜூனியர் காலேஜ் சொல்லுவாங்க, பியூசி அப்படின்னு ஒரு கோர்ஸ், +1 சொல்ல மாட்டாங்க, அதனால அங்கே அந்த மாதிரி இருக்கு பேட்டர்ன். நெக்ஸ்ட் இரட்டையர்னா எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. இது நோ கொடுத்துடலாம், நோ கொடுத்துடலாம். ஸோ லைவ் ஃபோட்டோகிராஃப் கேட்கும், லைவ் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும். தேங்க்யூ.